தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். விஜய் கட்சியிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர். கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். அதே போலத்தான் ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட நமது ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார், எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறார், யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாம் தினம் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் உடைய நிலைமையே தற்போது அதில் பாதாளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ்க்கு இதுவரைக்கும் ஆதரவுகளை கொடுத்த அந்த நபர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என மாறி கட்சி மாறி இணைந்து கொண்டிருப்பது ஓபிஎஸ் தரப்பிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நேற்று தினம் 2 நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, அதிமுகவிலே நேற்று தினம் ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை தரக்கூடிய ஒரு 500 நபர்கள் அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படையில் நினைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக ஓபிஎஸ் அணியின் மிக முக்கிய நபராக கருதப்பட்ட ஜேசிடி பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்ததை தொடர்ந்து பல்வேறு முக்கிய தலைவர்களை கட்சி இணைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த வரிசையில் நஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் ஏற்கனவே விஜயின் கரத்தை பலப்படுத்திய நிலையிலே தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாக அறியப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்திலிருந்து விலகிய ஜேசிடி பிரபாகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையிலே தன்னை அக்கட்சியின் தொண்டராக இணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. செங்கோட்டையன் இணைந்த போதே இன்னும் பல முக்கிய நபர்கள் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையிலே ஜேசிடி பிரபாகரன் இந்த வருகை தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 2026 தேர்தலுக்காக கட்சியின் பலத்தை கூட்டியதாக தற்போது கருதப்பட்டுக் கொண்டதாலும் இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் போன்றவர்கள் வீழ்ச்சியடைய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறார், எப்படி தேர்தலை சந்திக்க போகிறார், அவருக்குரிய திறமையை கண்டிப்பாக தமிழக மக்கள் மத்தியில் நிரூபித்து காட்ட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகளாவது போட்டியிட்டு ஒரு 7-6 எம்எல்ஏக்களாவது அவருக்கும் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு அடுத்ததாக 2026 சட்டமன்றத்தில் 31 வரக்கூடிய நேரத்தில் புதிய கட்சி ஆரம்பித்தாலும் அதற்குரிய வேலைப்பாடுகளை செய்வது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று வரைக்கும் அதிமுகவிலே இணைந்து கொள்ளப் போகிறோம், அதிமுக இணைந்து கொள்ளலாம் என்ற அந்த நப்பாசியிலே இருந்து கொண்டிருக்கிறார். அதிலேயும் கூடுதலாக அவர் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் என்பது கொடுக்கவில்லை அப்படிங்கிறது அவர் கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி மாறக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்தே நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு ஆதரவுகளும் ஓபிஎஸ்ஐ விட்டு விலகுவது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் அதே போல அரசியல் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அதில் பாதாளத்திற்கு சென்று கொண்டிருப்பதை அனைவருக்கும் அறியக்கூடிய வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.